காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. மீனாட்சி, மீனாட்சி, என்ன முத்துப்பாண்டி, உங்க அம்மா இன்னும் உள்ள என்ன பண்றா? அவளை கூப்பிடு. அம்மா, அப்பா, இங்க வாங்கப்பா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வரேன் முத்து, வரேன். பாப்பா, என்னன்னு தெரியல, யார் அப்படி வந்திருக்காங்கன்னு. யார் முத்து, யார் வந்திருக்கது? என்னத்தா, எதுக்கு போய் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? அப்படி என்ன தலைப்புற காரியம்? அடியே மருமகளே, இது தலைப்புற காரியம் இல்லம்மா, தலைக்கு தண்ணி ஊத்துற காரியம். இங்க பாரு, யார் வந்திருக்கானு. இத பார்த்தாலே உனக்கு புரியல? என்ன இதெல்லாம்? இவங்க என்ன பெரிய விஐபியா? பார்த்தவனே புரிஞ்சுக்கிறதுக்கு. அம்மாடி மருமகளே, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? வீடு தேடி வந்திருக்கான், வந்தவளை நீ வான்னு கூப்பிடணும். சரி, வான்னு கூப்பிடனாலும் பரவாயில்ல. அவ என்ன காரியமா வந்திருக்காம அது கேள. என்ன விஷயமா வந்திருக்க பாரு. புடிங்கின போன சொத்தெல்லாம் பத்தலன்னு இன்னும் இருக்கிற மொத்தத்தை சுரண்டிட்டு போலான்னு வந்திருக்கான். அதுக்கு தானே வந்திருக்கான். என்ன எடுத்துட்டு போனதெல்லாம் நல்லா தின்னு தீத்துட்டீங்களோ? இப்போ மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு மறுபடியும் சுரண்டிட்டு போது வந்திருக்கியா? அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத்தை என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரியாம தேவையில்லாம பேசாதீங்கம்மா. அம்மா, அத்தை ஒரு நல்ல விஷயமா வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா. நீங்களாம் நான் பெத்தவன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து வெளியில இருந்து வந்தவளுக்கு இவனுங்க மாறி மாறி வக்காலத்து வாங்கிட்டு வரானுங்க. ஆனா பெத்தவளுக்கு ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை பேசுறானுங்களா? ஆமா, இவ எதுக்கு வந்திருக்காள, அவ எதுக்கு வந்திருக்கான்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மீனாட்சி, என் பொண்ணு ஒரு நல்ல விஷயமா உன்னையும் என் பையனையும் பார்த்து பேசணும் சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கான். அவ மனசை காயப்படுத்தாத. அவ அப்படி ஒண்ணு இங்க இருந்து எதையும் பிடிங்கிட்டு போயிடலையே. இப்ப வரைக்கும் அவ நான் கொடுத்த எதையுமே வாங்கி இதுக்குன்னு எடுத்து செலவு பண்ணது கூட கிடையாது. அவ புருஷன் விட்டுட்டு போனதான் இன்னி வரைக்கும் வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கான். அது போதாதுன்னு அவன் புருஷன் விட்டுட்டு போன நிலத்துல இன்னைக்கு அவ வளைச்சுதான் அவ சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் கொடுக்குற ஒத்த ரூபாவை அவ எதுக்குமே எடுக்கிறது இல்ல. ஆமாத்த, எனக்கு தெரியாது பாருங்க. நீங்க எதுவுமே கொடுக்கலாம், என் பிள்ளைங்களை எடுத்து போய் அவளுக்கு என்ன கொடுக்கலாம். மாசம் பிறக்க கூடாது. இங்க இருந்து என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறதா அவனுங்க உழைப்ப போட்டு சம்பாதிக்கிறானுங்க. ஆனா இவனுங்க நோவாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. மாசம் மாசம் கொண்டு போய் தண்ட அலரும். இது போதாதுன்னு ஏற்கனவே புடிங்கிட்டு போனது பத்தாதுன்னு இப்ப எதுக்கு அடி போட்டான்னு நிக்கிறா. அதானே? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அத்தை வீடு தேடி வந்திருக்காங்க. வீடு தேடி வந்தவங்க வாங்கன்னு கூப்பிடணும். இதை நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதை நீங்க மறந்துட்டீங்க. ஏன் மருமனே, நீங்க எதுவும் பேச வேணாம். நானே அன்னைக்கிட்ட பேசிக்கிறேன். இது பெரியவங்க சமாசாரம். நீங்க யாரும் வராதீங்க. மேல மேல மனசு சங்கடமா தான் ஆகும். நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு நானே அன்னைக்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க விடுங்க. மா, உனக்கு என்னம்மா சொல்றேன், நீ என்ன பேசாத. சொல்ல வேண்டிய முறை நான் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனோம்ல. அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அது அவங்கவுங்க விருப்பம். நான் என் முறையை சரியா செய்யணும்ல. நாங்களும் பேசாம அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உன் அன்னிக்காரி அப்படி நடந்துக்க மாட்டாளே. மா, சொல்றேன்லம்மா, நான் பேசிக்கிறேன், விடுங்கம்மா. என் மருமனே, சொல்றேன்ல, இது பெரியவங்க சமாசாரையா, நாங்க பேசிக்கிறோம். நீங்களாம் குறுக்க வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். நான் பேசிக்கிறேன், விடுங்கயா. அப்பப்பப்பா, நடிக்கிற திறமை இங்க யாருக்குன்னு கேட்டா அது உங்க பொண்ணுக்கு தான். அத்தை, நடிக்கிற திறமை நல்லாவே இருக்கு. இந்த அளவுக்கு என்னால நடிக்க தெரியாதுப்பா. நல்லா நடிக்க உங்க பொண்ணு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கீங்களே. மீனாட்சி, வார்த்தையும் அடக்கி பேச. நீ என்ன வேணா பேசலாம். என் பொண்ணுக்காக இங்க பேச யாருமே இல்லைன்னு நினைக்காத. இப்போ என் பொண்ணுக்காக நான் இருக்கேன். என் ரத்தனம் இல்லை. உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்கா. நீ என்னடா வாய் எப்ப வேலைக்கு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நான் சொல்றேன்மா, நானே பேசிக்கிறேன், நீ அமைதியா இருமா. இப்ப எதுக்கு சும்மா இருக்கிற கத்திட்டு இருக்கீங்க? அவர் அமைதியா இருக்கும் போது தெரியலையா நான் பேசுறது சரிதானே? அதனால என் புருஷன் அமைதியா இருக்காரு. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கம்மா. வீடு தேடி வந்தவங்க என்ன எதுன்னு கேளுங்கம்மா. அவங்க நல்லா உபசரிக்கலனாலும் வந்தவங்க கொஞ்சம் பேசையாவது விடுங்கம்மா. மீனாட்சி, கஸ்தூரி ஏதோ நல்ல விஷயத்தான் சொல்ல வந்திருக்கான். நீ நினைக்கிற மாதிரி இதை வாங்கிட்டு போனா அது வாங்கிட்டு போனா வரல. அவ அப்படி பட்டவனும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா தான் இரு. எனக்கு தெரியும், நீங்க வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட அந்த சொத்து எழுதி வாங்கிட்டு போனோம். இல்ல எனக்கு இது வேணும் அது வேணும் இதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டோம். இந்த வீட்டு வாசப்படி நான் அமைதிக்கலாம் அண்ணி. என் வீட்டுல ஒரு நல்ல விசேஷம். அது முதல்ல தாய் மாமாங்கிற பேருக்கு என் அண்ணன் கிட்ட சொல்லணும், என் அண்ணன் கிட்ட சொல்லணும். அதனால வீடு தேடி வந்திருக்கேன். நீங்க என்ன அவமானப்பட்டாலும் சரி,
என்னை என்ன திட்டினாலும் சரி, என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஆனா என் முறையை நான் செய்யணும்ல. ஒன்றும் இல்லை அண்ணி, சின்னவா பெரிய மனுஷி ஆயிட்டா, பார்வதி பெரிய மனுஷி ஆயிட்டா அண்ணி. அதை முதல்ல தாய் மாமா அத்தான்னு உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். அதுக்கு தான் வீடு தேடி வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் கேட்டு வந்து நிக்கல அண்ணி. கேட்டுக்கிறியா? அவ என்ன விஷயமா வந்திருக்கானு இப்போ உனக்கு புரியுதா? கஸ்தூரி யாருமா? சின்னவளா? அந்த செல்வன்டா. இவ்வளவு நாளா பெரிய மனுஷன் ஆகாம இருந்தாலே அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஆமாண்ணே, சின்ன மருமக தானே, அவ பெரிய மனுஷன் ஆயிட்டா. இவ்வளோ என்ன விஷயம் ஏதுன்னு தெரியல. எதனால அவ பெரிய மனுஷன் ஆகாம இருந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ திடீர்னு அவ உட்காந்துட்டானே. தாய் மாமாவா உன்கிட்டயும் அத்தையா அண்ணிக்கிட்டையும் நான் முறையா சொல்லணும்லானே. இந்த விஷயம் நடந்ததும் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னா ஓடி வந்திருக்கேன். இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சது ஈஸ்வர மருமனுக்கு தான். அதுவும் உங்க வீட்டு பையனுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கேன். அதுவும் இல்லாம நான் முதல்ல சொல்ல வேண்டியதும் உங்ககிட்ட தானே. தாய் மாமாவா நான் உங்ககிட்ட சொல்லணும்லண்ணே. அதான் பார்த்தேன். என்னடா சோழியும் குடும்பி சும்மா ஆடாதேன்னுட்டு செய்முறையை வாங்கிறதுக்கு தானே வீடு தேடி வந்திருக்கேன். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு வீடு தேடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்பவும் இருக்கிறத புடிங்கிட்டு போதானே வந்திருக்கேன். அம்மா அத்தை எதுவும் பேசக்கூடாது சொன்னனால தான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கம்மா. அத்தை அப்படி என்ன நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க? இது வரைக்கும் ஒரு பொருள் வேணும்னு வாய் வந்து கேட்டுருப்பாங்களா? அம்மா இப்ப அத்தை எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரன் சொல்றது சரிதான். அத்தை சொன்னதுனால நாங்களும் வாய முடிட்டு இருக்கோம். அத்தை செய்ய முடியும் செய்யன்னு கேட்கலனாலும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமைமா. அப்பா தாய் மாமா நாங்க 3 பேரும் பார்வதிக்கு மரமாமனுங்க. அப்படி இருக்கும்போது நாங்க செய்யாம வேற யாருமா செய்வா? மா தேவையில்லாம அத்தை மனசை கஷ்டப்படுத்தணும்னு இது ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எனக்கு எந்த செய்முறையும் செய்ய வேணாம். ஒரு ஒத்த மாலையும் ஒரு புடவையும் மட்டும் எடுத்துட்டு வந்து தாய் மாமாங்கிற பேருக்கு தாய் மாமா சீரா அந்த புடவையும் மாலையுமே என் பொண்ணுக்கு கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் மாமா சீரா நான் எதிர்பார்க்கறது அந்த புடவையும் மாலையும் மட்டும்தான். குச்சி கட்ட வேண்டியது உங்க கடமை, அதையும் வந்து செஞ்சிருங்க. நான் இதை 3 மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நகையோ பணமோ மற்ற சீர்வரிசைகளை நான் எதிர்பார்க்கலான்னு. எனக்கு தேவையே இந்த 3 சீர் தான். இதுதான் எனக்கு தாய் மாமா வீட்டு சீரா என் பொண்ணுக்கு நான் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கனாலே எனக்கு போதும். நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். நான் கேட்குற இடத்துல இல்லை, என் புருஷன் என்ன கேட்குற இடத்துல வைக்கலாம். எந்த வீட்டு வாசப்படியும் ஏறி நான் பிச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ அப்படி சொல்லு கஸ்தூரி. சில ஜென்மங்களுக்கு இப்போவாது வரைக்கும் தானே பார்ப்போம். என்னடி மருமகளே, என் பொண்ணு சொன்னதை கேட்டியா? தாய் மாமாங்கிற பேருக்கு அவ சீர்வரிசையா எதிர்பார்க்கறது குடிசை கட்டுறதும் ஒத்த புடவையும் ஒத்த மாலையும் தான் எதிர்பார்க்கறான். என்னமோ அவங்க கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் பிடிங்கிட்டு போவ அந்த மாதிரி அவளை விரோதி கணக்கா பாக்குறேன். என் நேரமும் சொத்துன்னு சொந்தத்தை விட்டுறாத. நாளைக்கு நம்ம போனாலும் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணும். நீ மொத்தமா 3 பிள்ளைய தான் பேத்து வச்சிருக்க. உன் புருஷன் இருக்கானா? ஒருவேளை உன் புருஷன் உனக்கு முன்னாடியே என்னமா பேசுற? நல்ல விஷயம் பேசுற இடத்துல நீ வேற அபசகனமா? அப்படிலாம் எதுவும் பேசாதம்மா. அண்ணிதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்களா? நீ வேற பெரிய மனுஷன், நீ இதெல்லாம் பேசக்கூடாது. அமைதியா இருமா. அப்புறம் என்னடி பெத்த வயிறு எரியுது. பொண்டாட்டியை பேச விட்டுட்டு ஒருத்தன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாத்தியா? இவனும் என் வயிற்று தான் பொண்ணான்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. கஸ்தூரி அண்ணா இங்க பாரு கஸ்தூரி, நீ நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்க. சரி இங்க நடந்தது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீ நினைச்ச மாதிரியே உன் பொண்ணுக்கு தாய் மாமாவா நான் என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணுவேன். நீ கவலைப்படாத. இது போதும், எனக்கு இது போதும். இதுதானே எனக்கு வேணும். நீ வேற எந்த சீசனுக்கும் எனக்கு செய்ய வேணானே. தாய் மாமா வந்து சபையில நின்னா அதுவே எனக்கு போதும்னே. கண்டிப்பா கஸ்தூரி, ஒரு தாய் மாமாவா நானும் சரி என் பொண்டாட்டியும் சரி கண்டிப்பா சபையில வந்து நிப்போம். நீ கவலைப்படாம இரு. இது போதானே, இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? இது போதும் அண்ணி. இப்போ சொல்றேன், உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த பண காசும் வேணாம். நீங்களும் அண்ணனும் தம்பதி சமயதரா வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அண்ணி. இதை தவிர நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அண்ணி. இங்க பாரு, நீ கூப்பிட்ட மாதிரி உன் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு நானும் என் புருஷனை வரோம். நீ கேட்டுக்கிட்ட மாதிரி தாய் மாமாங்கிற பேரை சபையில நாங்கள் நல்லா நாட்டுறோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன நீ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எது வேணாலும் பண்றேன் நீ. தாய் மாமா அண்ணனா அத்தையா நீங்களும் சபையில வந்து நின்று என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் நீ. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் பண்றேன் நீ. வேற ஒன்றும் பெருசாகல. நீ கேட்டுக்கிட்ட மாதிரி என் புருஷனை தாய் மாமா நானும் என் புருஷனும் சபையில வந்து நிற்கிறோம். ஆனா நிற்க மட்டும்தான் செய்வோம், வேற எந்த செய்முறையும் செய்ய மாட்டோம். புரியல? என் புருஷன் குடிசை கட்ட மாட்டாரு.
உன் பொண்ணுக்கு மாலை போட மாட்டாரு, உன் பொண்ணுக்கு போடவையும் கொடுக்க மாட்டாரு. மீனாட்சி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் தான் ஒரு தாய் மாமா செய்ய வேண்டியது. இது எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். இது எதுவும் செய்யாததுக்கு உன் புருஷன் எதுக்கு சபைக்கு வந்து நிக்கணும்? அதுக்கு தான் சொல்றேன், நாங்க சபைக்கே வரலைன்ட்டு. நான் சபைக்கு வரணும்னா என் புருஷன் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இதுக்கு சம்மதம்லாம் சொல்லுங்க. நானும் என் புருஷனும் சபைக்கு வந்து நிக்கிறோம். இல்லனா நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே வரல. அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சு பேசுறீங்களா? தாய் மாமா அண்ணன் தான் அண்ணி நின்று இது எல்லாத்தையும் செய்யணும். அப்படி இருக்கும்போது இது எதையுமே செய்யக்கூடாதுன்னா என்ன நீ அர்த்தம்? பாரு கஸ்தூரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுதான் என் முடிவு. இந்த முடிவுக்கு சம்மதனா நாங்க வரோம். இல்ல இதெல்லாம் நடக்காதுன்னா நானும் வரமாட்டேன், என் புருஷனையும் வர விட மாட்டேன். நீங்க என்னன்னு யோசிச்சு முடிவு சொல்லுங்க. அத்தை, அம்மா சொல்றது சரிதான். அம்மா சொன்ன மாதிரி அப்பா எதையும் செய்ய மாட்டாரு. உங்களுக்கு தேவை என்ன? தாய் மாமாவும் அப்பா வந்து சபையில நிக்கணும், அதானே? ஆமா என் மருமனே. ஆனா ஏயா, குடிசை கட்டுறதும் பொண்ணுக்கு புடவை கொடுக்கறதும் மாலை சாத்துறதும் அதுவும் ஒரு தாய் மாமாவோட கடமை தானையா? இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா ஊருக்காரங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ஊருக்குள்ள நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? இதெல்லாம் நல்லதுக்காயா? என்னையா மருமனே? அத்தை, உங்களுக்கு தேவை என்ன? அம்மாவும் அப்பாவும் சபைக்கு வரணும், அது ஒண்ணு இருந்தா போதும்ல. மத்தத தாய் மாமா தான் செய்யணும் இல்லைங்க, மோர மாமாங்களும் செய்யலாம்ல. என்னையா சொல்ற? அப்படி சொல்லியா பேராண்டி? என் பேராண்டி சொல்றது சரிதானே? ஏண்டி கஸ்தூரி, இத தாய் மாமா தான் செய்யணும் இல்லையா? தாய் மாமா இடத்துல மொர மாமனுங்க செய்யலாமே. இங்க 1க்கு 3 மொர மாமனுங்க இருக்கானுங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? பாட்டி சொன்ன மாதிரி 3 மொர மாமனுங்க இருக்கும். பார்வதிக்கு 1 இல்ல 2 இல்ல 3 மொர மாமனுங்க இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? குடிசை கட்டணும், நான் கட்டேன். புடவை கொடுக்கணும், ஈஸ்வரன் கொடுப்பான். மாலை போடணும், அத ராஜபாண்டி செய்வோம். இதை விட உங்களுக்கு வேற என்ன அத்தை வேணும்? அம்மா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொன்ன சரிதானே? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அப்பா நீங்க சொன்னதை கேட்டுப்பாரு. எங்களுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். பாட்டியும் சந்தோஷமா இருக்கணும், அத்தையும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா, அப்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. உங்களுக்கு என்ன, அப்பா தானே எதுவும் செய்யக்கூடாது? நாங்க இருக்கோம், நாங்க செய்யறோமா? அப்படி சொல்லணும், அத நாம இருக்கோம்ல. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அப்பா தாய் மாமாவை சபைக்கு வந்து மட்டும்தான் நிப்பாரு. உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு அப்பா இருப்பாரு. மத்தது நாங்க 3 பேர் பாத்துக்கிறோமா? அச்சா, நீங்க கவலைப்படாம போங்க. நீங்க நினைச்சதை விட இந்த ஃபங்க்ஷனை நாங்க சிறப்பா நடத்தி கொடுக்குறோம். ஈஸ்வர், என்ன பேசுறீங்க நீங்க 3 பேரும்? உங்க அப்பாவே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க பண்ண போறீங்க? இங்க பாருடி, உன் புருஷனை வேணா நீ அடக்கி வைக்கலாம். வேற வழி இல்ல, உன் புருஷன் உன்கிட்ட அடங்கிதான் ஆகணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே உன்கிட்ட அடங்கி போயிட்டான் பாத்தியா? அவன் அடங்கிதான் ஆகணும். அவனை நான் எந்த குத்தமும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனை நீ அந்த அளவுக்கு தான் ஆட்டி படிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் பேரனுங்க அப்படி கிடையாது. 3 பேரும் சிங்க குட்டிங்க. அவனுங்க செய்ய வேண்டியதா தெருப்பா செய்வானுங்க. நீ வந்து சபையில நின்று வேடிக்கை பாரு. இங்க பாருங்க, இவர் மட்டும் இல்ல, நீங்க 3 பேரும் செய்யக்கூடாது. நீங்க 3 பேர் மட்டும் எதுக்கு செய்யணும்? அம்மா, அப்பா தானம்மா செய்யக்கூடாது சொன்னீங்க. நானும் அண்ணனுங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோமா. அப்பா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அப்பா உன் பக்கத்துல நிப்பாருமா. இல்லையா, சேர் போட்டு கொடுக்குறேன், நீ அப்பாவும் கால் மேல கால் போட்டு உட்காருங்க. மத்தத நானும் அண்ணனுங்களும் பாத்துக்கிறோமா. நீங்க கவலையப்படாதீங்க. அத்தை, அதான் அண்ணன் சொல்லியாச்சுல, நாங்க இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுப்போம் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அத்தை. தான் தான் அள்ளி ராணின்னு ஒவ்வொரு ஆட்டம் ஆடக்கூடாது. அந்த ஆட்டத்தையும் அடக்க எவனாவது வருவாள? உன் கொட்டத்தை அடக்க என் 3 பேரனுங்க இருக்கானுங்கடி. அடியே கஸ்தூரி, என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? தட்டை கொடுத்துட்டு நீ போய் மற்றவங்களுக்குலாம் சொல்லு. டே ரத்னவேலு, இதுக்கு மேலே நீ வாயை திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தட்டையாவது கை நீட்டி வாங்கு. இல்லம்மா, ஏண்டா தட்டை வாங்குறதுக்கு பொண்டாட்டிக்கிட்டேன் உத்தரவு கேட்கணுமா? அப்படிலாம் இல்லம்மா. கஸ்தூரி, நீ தட்டை கொடுமா. நீ நினைச்ச மாதிரி நானும் இவ்வளவு சபையில வந்து நிற்போம். எந்த உறவையும் நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம். அது மட்டும் இல்ல, என் பிள்ளைங்க சொன்ன மாதிரி எல்லாமே திருப்பா செய்வானுங்க. நீ கவலைப்படாம போ. மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புமா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா, என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே. நான் எதுவும் பண்ணலண்ணே, நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு எதுவும் வேணாண்ணா. நீ பாரு கஸ்தூரி, நீ நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்க. நல்ல விஷயத்த சொல்லிட்டு மனசு சந்தோஷத்தோட போகணும், மனசு சங்கடத்தோட போகக்கூடாது. எனக்கு தெரியும், என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தான் இன்னும் அண்ணனை பத்தி புரியல. என்னோட நிலைமை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேம்மா, தாய் மாமாவா நான் கண்டிப்பா வந்து நிற்பேன். என் பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து செய்வானுங்க. நீ கவலைப்படாம போ. தட்டை கொடு. மீனாட்சி, தட்டை வாங்கு. அதெல்லாம் வாங்க முடியாது.
மீனாட்சி தட்டை வாங்குன்னு சொன்னேன். தட்டை வாங்கு. என்ன நோக்கமா வந்தியோ அது நடந்துருச்சுல, இப்போ உனக்கு நிம்மதி தானே? என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. வந்து உடனே என் குடும்பத்தை உண்டெல்லாம் நாக்கிடுவல, அதையும் இப்ப தெருப்பா செஞ்சுட்டீங்க. அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் எதுக்கு பார்த்துட்டு இருக்கா? தட்டை கொடுத்துட்டு கிளம்பு. அண்ணி, நான் எந்த நோக்கத்தோடையும் வரல, நான் நல்ல நோக்கத்தோட தான் வந்தேன். என் பொண்ணு உட்காந்துட்டா, அதை தாய் மாமன்ற முறைக்கு உங்ககிட்டயும் அண்ணன்கிட்டயும் சொல்லிட்டு போனோம்னு தான் வந்தேன். நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துடுங்க அண்ணா. நாளை மறுநாள் பார்வதிக்கு தண்ணி ஊத்துறோம். கண்டிப்பா வந்துடுண்ணே, காலையிலே வந்துடுங்கண்ணே. அண்ணி, காலையிலே வந்துடுங்க. நீங்க தான் வந்து முதல் தண்ணி ஊற்றணும். வந்துடுங்க அண்ணே, வந்துடுங்க. என் முத்து மருமனே வந்துடுங்க. அம்மாடி அமிர்தா, அம்மா வீட்டுக்கு வந்துடணுமா? நின்றக்கூடாது, சரியா? கண்டிப்பா வந்துடும் சித்தி. அங்க இருக்குது என் தங்கச்சி. என் தங்கச்சிக்கு நான் வராம இருப்பேனா? அதெல்லாம் நான் காலையில வந்துடுவேன் சித்தி. ரொம்ப சந்தோஷமா. அம்மா இங்க பாருடி, அங்க இருக்கிறது என் பேத்தி. நீ என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து முன்ன நிப்பேன்டி. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இவ கூப்பிடலாமா? கூப்பிடறான். என்ன நீ கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் நான் வந்துடுவேன். மருமனே, அத்த பாட்டி சொன்னதான் நானும் சொல்றேன். நீங்க எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. வர வேண்டிய முறை எங்களுக்கு. கண்டிப்பா வந்து எங்க முறைய நாங்க திருப்ப செய்வோம். நீங்க கவலையே படாதீங்க. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம். அத்த நாங்க கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். சில்லு வண்டுக்கு செய்யாமலா? சில்லு வண்டி எங்க வீட்டோட செல்ல குட்டி. நாங்க செய்யாம இருந்துருவோமா? அதெல்லாம் நாங்க எல்லாரும் வந்துருவோம் அத்த. நீங்க எந்த வருத்தமும் படாதீங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் என்னடி வேணும்? பார்த்தல உன் 3 மருமகனும் உனக்கு எவ்வளவு பக்கபலமா இருக்கானுங்கன்னு. இதை விட உனக்கு என்னடி வேணும்? இவனுங்க 3 பேர் இருக்கும்போது எவளாலையும் எதையும் அசைக்க முடியாது. கோட்டையும் அசைக்கணும்னு நினைச்சா அவ கை தாண்டி உடஞ்சி போகும். நீ போ, 3 மருமகன் இருக்கானுங்க, மற்றதை அவனுங்க பார்த்து பண்ணுங்க. சந்தோஷமா போடி, போய் மற்றவனுங்களாம் சொல்லு. கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க மருமகனே, நான் கிளம்புறேன். அத்தா இப்ப எப்படியும் வெயில் வீட்டுக்கு தான் போவீங்க. வாங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன். ஈஸ்வர், வந்தவங்களுக்கு போக தெரியாதா? நீ தான் கூட்டிட்டு போமா என்ன? இல்லை என் மருமகனே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கூட சண்முகம் தான் வந்திருக்காப்ல, சண்முகம் கூட்டிட்டு போவான், நான் பாத்துக்கிறேன். அத்தா நீங்க யாருக்காகவும் கவலைப்படாதீங்க, யாருக்காகவும் பயப்படாதீங்க. நாங்க இருக்கோம். மா, அத்தை அப்படிலாம் தனியா விட முடியாது. அத்தை வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்லை என் மருமகனே, இருக்கட்டும். நானும் சொல்றேன்ல, சண்முகத்து கூட தானே வந்திருக்கேன். நான் சண்முகத்து கூட போய்க்கிறேன். சரி, எல்லாரும் வந்துடணும், நீ நின்றக்கூடாது, சரியா? டீ, நம்ம 3வது மனுஷன் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் நாங்க வந்துருவோம். நம்ம வீட்டு விசேஷம் இதை நாங்க எடுத்து பார்க்காம இவன் 3வது மனுஷன் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். சரி சரி, நீ போ, இன்னும் நிறைய இடத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்கலாம். போ போய் அதை பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சொல்லு பாரு, இப்ப நான் உன் கூட தான் பேச போறேன். நீ எவ்வளவு நேரம் பேச சொன்னாலும் நான் பேசுறேன், சரியா? உட்காந்தாச்சு. என்ன விளையாடலாம்? நம்ம என்ன பேசலாம்? விளையாடலாம், பேசலாமா? ஆமா, ஏன் கண்ணி இவ்வளவு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன்? இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்து ரூம்ல போய் உட்கார வேண்டியதானே? பாரு, நான் பக்கத்து ரூமுக்கு போயிட்டா உன்கிட்ட எப்படி பேச முடியும்? உன் முகத்தை பார்க்க முடியாதுல்ல? ரொம்ப சோதிக்காத. நான் ஆல்ரெடி சோதனையில வேதனையில இருக்கேன். நீ வேற என்ன சோதிச்சு பார்க்காத. ஆமா, இன்னும் 6 அடி தூரம் தள்ளி உட்கார வேண்டியதானே? இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாதானே நம்ம விளையாட முடியும், ஏதோ பேச முடியும். நீ என்னடா 6 அடி தூரத்துக்கு தள்ளி உட்கார்ந்துருக்க? பாரு, நான் பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாது. உன் பக்கத்துல உட்காரவே கூடாது, உன்னை தொடக்கூடாது, தெரியுமா? இப்ப நீ நம்ம பக்கத்துல உட்கார கூடாது, அவ்வளவுதான். அம்மா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன குஷ்டவிரோதியா வந்துச்சு? என் பக்கத்துல உட்கார கூடாது, என்ன தொடக்கூடாதுங்கிறதுக்கு. சிச்சி, அப்படி இல்லடி. இப்ப நீ வயசுக்கு வந்திருக்கால, நீ வேற என்ன குளிக்கல பாத்தியா? அதனாலதான் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா உன்னை தொட்டு பேசலாம், அது ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி உன்னை தொடக்கூடாதுடி. ஐயோ கடவுளே. ஆமா, இந்த பெரிய மனுஷன் ஆவறது, தள்ளி உட்காரது, தொடக்கூடாது, இதெல்லாம் எவங்க கண்டுபிடிச்சது? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. இதெல்லாம் பெரியவங்க சாஸ்திர சம்பிரதாயம்னு பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்காங்கடி. பெரியவங்க அந்த பெருசுங்க மட்டும் என் கையில கிடைச்சதுங்க, பாயாசத்தை போட்டு கோதைய க்ளோஸ் பண்ணிடுவேன். பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்டடி. இனிமே கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசணும், அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும். இப்படி எல்லாம் வாயாடக்கூடாதுடி, தப்புடி. இது அது என்ன? ஆமா, உனக்கு என்ன அந்த ஆள் காத்து அடிச்சிச்சு? அந்த ஆளா? எந்த ஆளுடி? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. எல்லாம் அந்த ஆள் தான். இப்படி பேச தெரிவாரு? அடக்க ஒடுக்கமா இரு, வெக்கப்படு, கொஞ்சம் வாயாடாம அடக்க ஒடுக்கமா இருன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறது அந்த ஆள் தானே? அந்த ஆள் காத்து உன் பக்கம் அடிச்சிருச்சா? ஆமா, நீ அந்த ஆள் எப்பயாவது பேசுனீங்களா என்ன? ஏய், எந்த ஆள்னு சொன்னாதானே பேசணும் இல்லையான்னு சொல்ல முடியும். எந்த ஆள்னு சொல்லாம அந்த ஆள் அந்த ஆளுன்னா அந்த ஆள்னா எந்த ஆளுடி? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்ப நீ. அதான் அந்த ஆளு.
நம்ம வீட்டுக்கு வந்து போவாரே அதாக்கும் அந்த காளை மாடு. இவ எந்த ஆளை சொல்றா? ஆளை சொல்றாளா மாடை சொல்றாளா? அந்த ஆளுங்கிறா, அப்புறம் காளை மாடுங்கிறா. ஒருவேளை தொழுவத்துல கட்டி வச்சிருக்கோமே காளை என்ன சொல்றாளோ? பாரு, காளை என்ன சொல்றியாடி? நம்ம தொழுவத்துல கட்டி வச்சிருக்கோமே அந்த காளை என்ன சொல்ற? அக்கா, நான் உனக்கு காளை என்ன சொல்லல. ஏன்னா அந்த ஈஸ்வர பாண்டி, அந்த ஈஸ்வர பாண்டியில தான் சொல்றேன். அடி பாவி, நீ இவ்வளவு நேரம் ஈஸ்வர மாமா பத்தியே சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் பாரு, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தாண்டி. ஈஸ்வர மாமா போய் அந்த ஆளுங்கிற காளை மாடுங்கிற. என்னடி இவ்வளவு வாய் உனக்கு ஆகாதுடி. மாமாவால அப்படி சொல்லக்கூடாதுடி. நம்மளோட வயசுல பெரியவங்க தானே. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மத்தவங்க நீ வேற லெக்சர் ஆரம்பிச்சிடாத. இப்ப என்ன அந்த ஆளுக்கு வயசாகி கிளம்பு ஆயிட்டாரா என்ன? இல்ல இல்ல, 5-6 வயசு தான் நம்மளோட கூட. அந்த ஆள்னு சொல்லலாம், கோலமாடுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் இப்ப கேட்டது அது கிடையாது. அந்த ஆள் கிட்ட நீ பேசுனியா? அந்த ஆள் காத்து மேல அடிச்சிருச்சு போல இருக்கு. நீ அந்த ஆள் மாதிரியே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒடுக்க ஒடுக்கமா இரு, வாயாடாதன்னு இப்படியே அட்வைஸ் பண்றது அந்த ஆள் தான். இப்ப நீ அந்த மாதிரி பண்ற? அதான் கேக்குறேன், அந்த ஆள் கிட்ட எனக்கு தெரியாம பேசுனியா? நான் உன்னை ஈஸ்வர மாமா கிட்ட பேசல. ஆனா உனக்கு தெரியாம பேசலாம், தப்பில்லை. நான் உன்னோட அக்கா, அவர் உனக்கு மாமா. நாங்க 2 பேரும் பேசலாம். உனக்கு தெரிஞ்சதா பேசணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு தெரியாமலும் பேசலாம், நான் தெரியாமலும் பேசுவேன். அக்கா, என் கோவத்தை கலப்பாத. இங்க பாரு, நீ அந்த கிட்ட பேசலாம், பேசுற வேலையும் வச்சுக்காத சொல்லிட்டேன். இது என்ன கூத்தா இருக்கு? ஈஸ்வர மாமா கிட்ட நான் பேசக்கூடாது, நீ என்ன சொல்றது இருக்கு? மாமா கிட்ட நான் பேசுவேன். உனக்கு தான் ஈஸ்வர மாமா பிடிக்காது, எனக்கு ஈஸ்வர மாமா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கண்டிப்பா பேசுவேன். நீ பேசாத சொன்னா பேசாம இருக்கணுமா என்ன? அக்கா, என் கோவத்தை கலப்பாதன்னு சொல்லிட்டேன். நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதான். ஏய், உனக்கு அவரை பிடிக்கலனா நீ வேணா பேசாம இருந்துக்கா. எனக்கு அவரை பிடிச்சிருக்குல, நான் மாமா கிட்ட பேச வேண்டி. மறுபடியும் பேசான்னு சொன்னா உனக்கு 8 மாட்டி பொழுதுமா பாத்துக்கா. அடி பாவி, ஏய், உனக்கு மாமா பிடிக்கலனா அதுக்காக நானும் பிடிக்காத மாதிரி இருக்கணுமா? நீ பேச மாட்டேனா அதுக்காக நானும் பேசக்கூடாதாடி? இங்க பாரு, எனக்கு கூடதான் ராஜபாண்டி மாமாவை பிடிக்கலாம். ஆனா நீ ராஜபாண்டி மாமா கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசுற, அது ஃப்ரெண்ட்லியா பேசுற. நான் இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கேனா? ஏ லூசா, ராஜபாண்டியும் அந்த கோலமாடும் ஒண்ணா? ராஜபாண்டி எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஆனா அந்த கோலமாடு ரொம்ப சிலுமச பிடிச்சான். அது மட்டுமா, ரொம்ப சேட்டை பிடிச்சான். அதுலயும் நானா ஒரு படி எக்ஸ்ட்ரா தான். பாரு, மாமா உன்கிட்ட விளையாடுறாடி. நீ ஏண்டி மாமாவை சிலுமிஷம் பிடிச்சவரு சேட்டை பிடிச்சவருன்னு சொல்ற? மாமாக்கு நீனா ரொம்ப பிடிக்குது, அதனாலதான் உன்கிட்ட ஜாலியா விளையாடுறாரு. நீ நம்ம வீட்டுல சின்ன பொண்ணல, அதனால உன்னை அவருக்கு பிடிக்குது. நீ என்ன பண்ணாலும் என்ன இன்சல்ட் பண்ணாலும் அவர் மேல கோவமே படாம எப்ப பாரு உன்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்க, அவர் எவ்வளவு நல்லவரு. நீ ஏண்டி அவரை கண்டாலும் இவ்வளவு கோவப்படுற? உனக்கு எதனாலடி அவரை பிடிக்க மாட்டேங்குது? அந்த ஆள் எனக்கு பிடிக்கலாம். அந்த குடும்பம் நமக்கு கொஞ்சமா பண்ணியிருக்கேன், எவ்வளவு பண்ணியிருக்கேன். அந்த குடும்பத்துல இருக்கிறதுனால இந்த ஆளு எப்படி நமக்கு பிடிக்கும்? உனக்கு வேணா பிடிக்கும், ஆனா எனக்கு அந்த ஆளை பிடிக்காது, இனிமேலும் பிடிக்காது, இதுக்கப்புறமும் பிடிக்க கூடாது. ஏ பாரு, அந்த குடும்பம் நமக்கு என்னென்னமோ பண்ணியிருக்குதா. ஆனா உனக்கு ஈஸ்வர மாமா மட்டும் தானே பிடிக்க மாட்டேங்குது. மொத்த மாமாவையும் ராஜபாண்டி மாமாவையும் ரொம்ப பிடிக்குது. அவங்க கிட்ட நான் மாமா மாமான்னு பேசுறேன், ராஜபாண்டி கிட்டையும் நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். ஆனா ஈஸ்வர மாமா மட்டும் தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுலதான் என்னமோ இருக்கும்னு எனக்கு தோணுது. எதனால அவரை மட்டும் பிடிக்க மாட்டேன்னு சொல்றேன்? எனக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு. அது அக்கா, இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டேன்? இங்க பாரு, நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசணும், விளையாடணும்னு நினைச்சோம். இப்ப போய் அந்த ஆளை பத்தி பேசலாமா? விடு, அந்த டாபிக்கே வேணாம். நம்ம ஏதாச்சும் வேலையெல்லாம் போய் தாய கட்டி எடுத்துட்டோம். நம்ம தாய பாச விளையாடலாம். பாரு, பேச்ச மாத்தாத. இங்க பாரு, நீ ஏதோ ஒரு காரணத்தினால மட்டும்தான் ஈஸ்வர மாமா பிடிக்கலன்னு சொல்றேன். ஆனா நீ பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிடிச்சிருக்கோன்னு எனக்கு டவுட்டா இருக்கும். அக்கா, என்ன எனக்கு பிடிச்சிருக்க போது? நான் அந்த ஆளைய பிடிக்கலங்கிறேன், நீ என்ன பிடிக்கலங்கிறதுக்கு பின்னாடி பிடிச்சிருக்கேன். எதுக்கு இப்ப நீ குழப்பி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கவும் இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம ஏதாவது விளையாடலாம், நிச்சயமா அதை பத்தி பேசலாம். அதுல இருந்து வெளியில நம்ம அந்த டாபிக்கே பேச வேணாம். நீ பாரு,
என்னடி ஆச்சு? எப்பவுமே நல்லா பட்டு பட்டுன்னு பேசுவேன், இப்ப பேச்சுல தடுமாற்றம் தெரியுது. பாரு, என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த பேச்சை பேச வேணாம், நம்ம வேற பேசலாம். ஆமா, மதியானம் யாரு கொல்லப்புறம் வந்து ஆறு அடிச்சிட்டு இருந்தாங்களே, யாரடி அது? அது அது யாரும் இல்லையே. இல்லடி, உன் பேச்சு குரல கேட்டுச்சேன். நீ கூட வெளியில போய் யாரையும் மிரட்டின மாதிரி இருந்தது. அதுவும் ஆறுன சத்தம் பலமா கேட்டுது. சரி, நீ பேசுறதுனால நீ பார்த்து சமாளிச்சுப்பேனே. நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்டி, இல்லைன்னா நானே வந்திருப்பேனே. வராததும் ஒரு வகையில நல்லதுதான். என்னடி சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ வந்திருந்தாலும் அங்க யாருமே இல்லையே, வந்திருந்தா வேஸ்ட் ஆயிருக்கும். அதுதான் சொன்னேன், நீ வராதது ஒரு வகையில நல்லதுன்னு. நானும் ஆறுன்னு சவுண்ட் கேக்குதுன்னு கொல்லப்புறம் தான் போய் பார்த்தேன். ஆனா யாருமே இல்லை. நானே புலம்பிட்டு உள்ள வந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரி யாருமே வரல. அப்படியா? இல்ல, யாரோ குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீ வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா? ஆமா, கொல்லப்புறத்துல 2 தென்னங்கொலை இருந்தது. அது யாரு எடுத்து வந்து போட்டது? உன்னை கூட்டிட்டு வந்து விடும்போது ஈஸ்வர மாமா ஒரு 4-5 தென்னங்கொலையை கொடுத்தாரு. அது போதாதுன்னு கொல்லப்புறத்துல வேற தென்னங்கொலை இருந்தது. அது யாரு கொண்டு வந்தது? கொண்ட மேல இருந்த மண்டையை மறந்துட்டேன். எல்லாம் இந்த வளால வந்தது. வந்தவன் நேர வாசப்படி வர வேண்டியதானே, இதுக்கு கொல்லப்புறம் வரணும்? அதான் சொன்னான், என்ன பார்க்க தான் வந்தேன்னு. ஏன் என்ன பார்க்க வரணும்? இப்ப நான் கேட்டேனா என்ன வந்து பாருணும்? சும்மா என் பாரு, ஏதாவது சிலுமிஷ வேலை பண்ண வேண்டியது. இப்ப நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? ஓமா கட்டா தானே, நம்ம எது சொன்னாலும் தலையாட்டி நம்பிடும். பாரு, என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன்? கேக்குறேன்ல, கொல்லப்புறம் 2 தென்னங்கொலை இருந்தது. அது யாரு எடுத்து வந்து போட்டது? அதுவா? அது வந்து வேற யாரு? அம்மாதான் கொண்டு வந்து போட்டிருக்கணும். ஏன் நான் இப்படி இருக்கும்போது இளநீர் கொடுக்கணும் மாமி, அதனால அம்மா எடுத்து வந்து போட்டிருக்கோம். முன்னாடி இருந்ததை கொண்டு வந்து பின்னாடி போட்டிருக்கேன். ஆனா முன்னாடி இருக்க தென்னங்கொலை குறையவே இல்லையாடி. இப்ப என்ன கவனிக்க? தென்னங்கொலை குறைஞ்சதா இல்லையான்னு பாக்கணுமா? இப்ப எண்ணி பார்த்துட்டு வரியா? உன்கிட்ட பேசணும் சொன்ன பாத்தியா, என்ன உதைக்கணும். இந்தா அங்க பக்கத்துல இருக்க பாத்தியா, அந்த உலக்கி எடுத்து என் மண்டையை போட்டு பொழந்துரு. நான் அதை நிம்மதியா போயிடுறேன். அப்படிலாம் சொல்லாதடி. நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது இப்பெல்லாம் பேசலாமா? தப்பு. நாளைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன், இப்படி எல்லாம் அபசகமா பேசக்கூடாது. அதை நினைச்சாதான் எனக்கு வயிற்றுல வாயில புளியே கரைக்குது. ஏக்கா, எதுக்குக்கா அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்றாங்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குக்கா, அசிங்கமா இருக்குக்கா. நாளா இது வரைக்கும் நம்ம கூச்சப்பட்டதே இல்லை. ஏக்கா, எல்லாரும் வருவாங்களா? வீடு ஒரு கூட்டமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எனக்கு பண்ணாங்கல்ல அப்ப நீ பார்த்தல. ஆமா, உனக்கு பண்ணும்போது நான் சின்ன பிள்ளை, எனக்கு என்ன ஞாபகம் இருந்தது? ஒன்னும் ஞாபகத்துல இல்லையே. ஆமாண்டி, நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் பாத்தியா. உனக்கு என்ன, எனக்கே ஞாபகம் இல்லதான். ஒன்னும் இல்லடி, உன்னை உட்கார வச்சு உனக்காக தாய் மாமா ஓலை கட்டுவாங்க. அதாவது ஓலையில குடிசை கட்டுவாங்க. அப்புறம் உனக்கு அவங்க கையால புடவை கொடுத்து மாலை மாத்தி, அப்புறமா உனக்கு நிலங்க வச்சு உன்னை கூட்டிட்டு போய் அந்த குடிசையில விட்டுருவாங்க. ஒரு 11 நாள் 16 நாள்னு நீ அந்த குடிசைக்குள்ளதான் இருக்கணுமே. குடிசைக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணுமா? பாரு, அப்படின்னு எதுவும் இல்லடி. வாடகை கொடுக்க வேணாம், நம்ம தானே அந்த குடிசையை கட்டுறோம், அதனால அதுக்கு நீ வாடகை கொடுக்க வேணாம். ஏன் செங்கல் வச்சு கட்டினா வாடகை கொடுக்கணுமா? ஓகோ, நான் தான் கேள்வி கேட்கறோம், நீ பதில் சொல்ற பத்தியா? ஆமா, 10 நாள் 11 நாள்னு அது உள்ளதான் இருக்கணுமா? இல்லடி, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்து போலான்னா, ஆனா வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அப்போ இதே மாதிரிதான் வீட்டுக்குள்ளாரே தான் சுத்திட்டு இருக்கணும். அதானே கஷ்டம். அக்கா, எப்பக்கா ஸ்கூலுக்குலாம் போறது? அதெல்லாம் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு 10 நாள் 16 நாள் கழிச்சுதான் நீ ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும். 16 நாளா? ஐயோ, என் கால் வேற வீடு அடங்காதே. அக்கா, ஐயோ சரி சரி, நீ இரு, நான் போய் பால் கறக்கணும். நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் போய் பால் கறக்கிற வேலையை பாக்குறேன், நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்க. அம்மா வேற இன்னும் வரக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க. நான் போய் பால் கறந்துட்டு வந்துடுறேன். போறேன்டி. இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியல. முதல்ல அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. அண்ணனால வர முடியுமான்னு முதல்ல கேளுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு எடுப்போம். அடியே சரோஜா, உனக்கு மூளை இருக்கா இல்லையாடி? ராசா சொல்றது சரியா தான் இருக்கு. முதல்ல என் மூத்த பேரனுக்கு போனை பண்ணி கேளு, அவனால வர முடியுமா முடியாதான்னு. அப்படி முடியும்னா அப்புறமா உன் மதனிக்காரிக்கிட்ட நம்ம பேசுவோம். அதை விட்டுட்டு நீ கோவப்பட்டுட்டு கிடக்க. என்னத்த சொல்றீங்க? இன்னும் என் மதனிக்காரி என் வீட்டு படி ஏறி வந்து என் பொண்ணு உட்காந்துட்டான், என் பொண்ணு சமைஞ்சிட்டான்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவ சொல்லாம நான் என் பிள்ளை கிட்ட கேட்கணுமா? முதல்ல அவ வந்து சொல்லட்டும். அவ எப்ப சொல்றான்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேனே. என் மதனிக்காரி எப்ப சொல்றான்னு பார்க்கறேன். அதுக்கப்புறமா தான் என் பையன்கிட்ட நான் பேசுவேன். அதுக்கப்புறம் அவன் வரேன்னு சொன்னா அவன் வர்ற வரைக்கும் சடங்கு நடத்தக்கூடாது. சடங்கு நடக்கக்கூடாது. என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சடங்கு நடக்கணும்.
அது சரி, உன் கவனம் தெரிஞ்சு உன் மதனியா இன்னும் நம்ம படியேறாம இருக்கிறாளே, அவளுக்கு என்ன சூழ்நிலையோ என்னவோ. சீக்கிரமா சட்டு சிடுக்குன்னு வந்து உன்கிட்ட செய்தியை சொல்லணும்ல. உன் காதல விஷயத்த போட்டாதான் நீயும் அடங்குவனு அவளுக்கு தெரியும். அவன் ஏன் இன்ன வரையும் வராம இருக்கான்னு தெரியலையே. நேரம் ஆக ஆக உன்கிட்ட இருந்து உன் மதனிக்காரிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு. அத்தை சும்மா இருங்க. நான் என்ன வேணும்னு சண்டை வலிக்கணும்னு நினைக்கிறேன்னா? அந்த குடும்பத்துக்கும் என் மதனியா குடும்பத்துக்கும் ஆகாதுல்ல. எங்க அண்ணன் எப்ப விட்டுட்டு போனாரோ அப்போல இருந்து அந்த குடும்பம் எங்க அண்ணிக்காரி குடும்பத்தை ஏதாவது வந்து பார்த்தாங்களா என்ன? இல்லைல்ல. அன்னைக்கு அண்ணன் விட்டுட்டு போனதுல இருந்து இன்னை வரைக்கும் நானும் என் புருஷன் என் புள்ள வேலு நாங்க 3 பேரும் தானே என்ன வேணும் ஏது வேணும்னு விழுந்தடிச்சு மோதிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நாங்க பெருசா தெரியல. என்னதான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கார் துப்புனாலும் உனக்கு அந்த வீடு தானே பெருசாப்படுது. என்ன மாதிரி பேசுற? உன் அண்ணன் என்ன உன் மதனியாவ நடு ரோட்லயே அடி விட்டுட்டு போயிட்டான். நல்ல செல்வ செழிப்பா தான் அடி விட்டுட்டு போயிருக்கான். உன் மதனியாக்கு என்ன குறை என்ன கேடு? ஒரு குறையும் இல்லை ஒரு கேடும் இல்லை. அவன் நல்லா தான் அடி இருக்கான். என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறேன். என்ன நீ பார்த்துக்கிட்டேன்? உன் மதனியாலையும் அந்த 2 பொட்டை பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து உன் வீட்லையா வச்சு பார்த்துக்கிட்டேன். அத்தா செத்த வாய மூடுறீங்களா? நீங்களே போதும் ஊர் முழுக்க போய் டமட்டை அடிக்கிறதுக்கு. என்ன நாங்கள் பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன் என்னதான் செல்வ செழிப்பாக விட்டுட்டு போனாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைல்ல. ஆம்பளை வாரிசு இருந்தால் தானே அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பை பார்த்துக்க முடியும். அப்படி தானே இன்னி வரைக்கும் என் பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை விட வேறு என்ன வேணும்? இந்த என் வீட்டுக்காரர் இருக்கிறாருங்கிற தைரியத்தில் தான் அவங்க நிம்மதியாக இருக்காங்க. அதனால தான் அந்த குடும்பத்துக்கிட்ட ஊர்க்கார பையனுங்க யாரும் வம்பு இழுக்காம இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? கூறுகட்டு குந்தாணி வாய மூடி தோலாடி இப்படி தானே வெளியில் போய் சொல்லிடாத. எல்லாரும் ஒன்றை திருப்பி கேள்வி கேட்டுற போகிறாங்க. என்ன வழி சொன்ன? அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லையா? ஏண்டி இப்போ சமைஞ்சிருக்காளே அந்த பார்வதி, அவளே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆண் வாரிசு தாண்டி. என்ன சொன்ன? இந்த பூருகார பயல்களும் அந்த குடும்பத்தில் போகாமல் இருக்கிறாங்கன்னா காரணம் நம்ம வேலுவா? நம்ம வேலு மட்டும் கிடையாது. காரணம் அந்த வீட்டு பிள்ளைங்க தான். அந்த வீட்டு 3 பிள்ளைங்களும் சுற்றி அந்த வீட்டை வாழ வருது. என்ன மடி இந்த கிளவி வீட்டுக்குள்ளே தானே இருக்கா, இவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் சும்மா ஒன்றும் வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லா சங்கதியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சும்மா வார்த்தை நீ பார்த்துக்கிட்டேன்ற என்ன தெரியும்? நீ பார்த்துக்கிட்டேன் இன்னி வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா உன் மதனியா தாண்டி உங்களை பார்த்துக்கிறது. வேளங்களா? உன் மதனியா தோட்டத்தை தானடி நீங்கள் விவசாயம் பண்ணி இன்னி வரைக்கும் காசு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப பேசிட்டு இருக்க? நீ இப்போ உனக்கு இதெல்லாம் கேட்டாங்களா? பாத்தீங்களாங்க, உங்க அம்மா ஒரு ஆளே போதும் ஊர் முழுக்க போயிட்டு எல்லாத்தையும் டமட்டை அடிச்சிட்டு வரதுக்கு. நான் ஊர் முழுக்க நம்ம தான் அவங்கள பாத்துக்கிறோம் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனா உங்க அம்மா நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க போல இருக்கேன். பாட்டி சொல்றது உண்மையாமா? ஏயா வேணும், உங்க பாட்டிக்கு புத்தி மழுங்கி போயிடுச்சு. உங்க பாட்டி சொல்ற மாதிரி இங்க ஒன்றும் கிடையாது. உங்க அத்தை கிட்ட நான் குத்தகைக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து தான் இன்னைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். குத்தகைக்கு எடுத்த நிலத்துல விவசாயம் பார்க்கறோம்னா அதுல வர வருமானத்தை நம்ம தானே எடுத்துக்கணும். என்ன சோப்பு, அம்மா சொல்றது உண்மையா? அத்தை கிட்ட நிலத்தை குத்தகைக்கு தான் எடுத்துருக்காங்களாமா? நீங்க எப்படி பேசுன? சரோஜா உள்ள இருக்கீங்களா? வரலாமா? ஐயா வேலு அண்ணா. சரோஜா பேச்ச நேரத்தை கஸ்தூரி வந்துச்சு பாரு, என்னன்னு கேளு. அத்தை உள்ளதான் இருக்கோம், வாங்க உள்ள வாங்க. சரோஜா வாங்க மதனி. என்ன சரோஜா ஒரே சத்தமா இருக்கு? வீட்டு வாசப்படி வரைக்கும் சத்தம் கேட்கணும். என்னாச்சு? ஆமா மதனி, சத்தம் இருக்காதான் என்ன? என் பிறந்த வீடு தான் சரி இல்லையே. என் பிறந்த வீடு சரியா இருந்தா என்ன இந்த வீட்டுல இருக்கவங்க கேள்வி கேட்பாங்களா என்ன? தேவையில்லாத பேச்சு எதுக்கு? அத்தை வந்திருக்காங்களா? அத்தை நீங்க உட்காருங்க. அத்தைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்க. இல்லையா வேலு, இருக்கட்டும். எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இருக்கட்டும்யா. ஆமாம்மா வேலு, மதனி சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால தெம்பா இருக்காங்களே. மதனியை பார்த்தாலே தெரியல. சரோஜா, நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சித்து காப்பி தண்ணி போட்டு கொடுத்தா, அதை குடிச்சிட்டு வந்ததான் சொல்றேன். நான் வேற எங்கேயும் எதுவும் சாப்பிடலையுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் மதனி. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்க போய் சாப்பிட்டுருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான் என்ன? நாங்க தான் எதையோ நினைச்சுக்கிட்டு இன்னமும் விழுந்தடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். நான் அப்போலாம் சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லாத பேச்சு வேண்டாம்ட்டு. அத்தை இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, என்ன எதுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு என்னமோ தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. வேணும் விடியா, அம்மா என்கிட்ட தானே கேட்கறா, நான் பேசிக்கிறேன். அம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? அம்மா வந்ததுன்னு உங்களை தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா சரோஜா எதுவும் கோபமா இருக்கா போல இருக்கு, அதான் அவகிட்ட பேச போயிட்டேன். மன்னிச்சிடுங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கா? எனக்கு என்னடி குறைச்சனு பார்த்தா தெரியல. நல்லா குத்து கல்லாட்டம் கல்லோல கேட்டம் தானே இருக்கேன். நாத்தனா கறிக்கு 1000 கோவம் இருந்தாலும் என்னைய பார்த்துக்கிறதுல ஒரு குறைச்சலும் இல்லை. வேலைக்கு சோத்தையும் போட்டுதான் எனக்கு என்ன எப்பப்போ எந்தெந்த டைம்ல மருந்து மாத்திரை கொடுக்கணுமோ அதாவது அப்பப்போ கொடுத்துட்றான். அவ கோவக்காரி தான், ஆனா என்ன பார்த்துக்கிறதுல குணவதிடி. ஆமாம்மா,
சரோஜா பத்தி நீங்க சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாது. நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் ஆகி இங்க வந்தா. சரோஜா நல்ல குணம் தாம்மா. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதாம்மா சரோஜா. என்னதான் கோவத்துல பேசினாலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாரி அணைச்சிக்கிறது அவதானம்மா. அது என்னமோ சரிதான். என்ன கோவம் தான் 8 ஊருக்கு இருக்கு. அதான் யாராலையும் அடக்க முடிய மாட்டேங்குது. இப்ப நீ வந்திருக்கல, அடக்க முடியுதான்னு பாரு. அதெல்லாம் சரோஜாக்கு கோவம்லாம் இல்லைம்மா. அந்த கோவம் பெரிய கோவமும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன செல்ல கோவங்க தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, நான் என்ன விஷயமா வந்தேன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க. நான் வந்து உங்க பேத்தி இருக்கால, அதாம்மா சின்னவா. என் சின்னவ இருக்கால பார்வதி, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாமா. என்ன தெரிய வந்து சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு செய்தி வந்துருச்சுடி. அது சரி, உங்க பேத்தியாச்சே, உங்களுக்கு சங்கதி தெரியாம இருக்குமா என்ன? உங்களுக்கு தெரியும்ன்றதும் தெரியுமா? ஆனா முறை இருக்குல்ல, நான் தான் வந்து சொல்லணும்னு ஒரு முறை இருக்கலாமா, அதான் வந்திருக்கேன். ஆமாமா, எல்லாமே இங்க முறைப்படி தானே நடந்துட்டு இருக்கு. உன்னா அத்தனை காரி கோவமா இருக்கா, போய் அவளை சமாதானப்படுத்து. அதுக்கு என்னம்மா, படுத்துட்டா போகுது. அதுக்கு தான் அண்ணன் நான் இருக்கேன். சரோஜா, எல்லாமே முறைப்படி தானே செய்யணும். நான் முறையை தவறக்கூடாதுன்னு தான் எல்லாமே முறைப்படி பண்ணிட்டு இருக்கேன். 2வது மருமக பெரிய மனுஷி ஆயிட்டாமா, உங்களுக்கு வந்து சொல்லணும்ல. அப்படியா மதனி? நீங்க முறைப்படி தான் பண்றீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா, அவ பெரிய மனுஷன் ஆயிட்டா. நீங்க எத்தனை மணிக்கு பெரிய மனுஷானா? ஒரு 4 மணி போல பெரிய மனுஷியா இருக்காமா. அவகிட்ட நான் டைம் கேட்டது, அவ இந்த டைம் தான் சொன்னா. 4 மணி இருக்குமா. ஏன் சரோஜா? இப்ப நேரம் என்னன்னு பாத்தீங்களா? 4 மணிக்கு என் சின்ன மருமகன் பெரிய மனுஷன் ஆயிருக்கான். ஆனா 6:30 மணிக்கு தான் ஒரு அத்தை சாரிக்க வந்து விஷயத்த சொல்றீங்க. அவ்வளவு கேவலம் ஆயிட்டேன் நான், அப்படிதானே? ஐயோ சரோஜா, அப்படியெல்லாம் இல்லைம்மா. ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளையா என்ன ஏதுன்னு பார்த்து அவளுக்கு வேற துணிமணியை மாற்றி அவளை ஒதுங்க வச்சுட்டேன். வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தானம்மா எல்லாருக்கும் சொல்ல வரணும். அது சொல்ல வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்லம்மா. அதாம்மா, அதான் உனக்கு சொல்ல வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. நீ என்னம்மா என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்க? அம்மா நிறுத்துங்க மதனி. நான் என்னமோ 4-5 ஊர் தள்ளி இருக்க மாதிரியும் என்கிட்ட சொல்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஊருக்குள்ளார தான் இருக்கும். 4 தெரு தள்ளுனா என் வீடு இங்க இருக்கு. அடுத்த 4 தெருக்கு போனாக்கா உங்க வீடு அங்க இருக்கு. அங்க இருந்து இங்க வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படியே நீங்க என்னதான் ஒதுங்க வச்சுட்டு வந்தாலும் ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? ஆனா இது விஷயம் இல்ல. நீங்க முறைப்படி சொல்லணும். நீங்க பாருங்க, முதல்ல போய் அந்த வீட்டுக்கு சொல்லிட்டு வரீங்க, அப்படிதானே? அது சரிதான். இன்னைக்கு இவ மதனியாவை பிரிச்சு பேன் பார்க்காம விட மாட்டான். பாவம் பயபல வந்து இங்கெல்லாம் சிக்கிருக்கு. என்ன சரோஜா என்னென்னமோ பேசிட்டு போறேன். இங்க பாரு சரோஜா, அவ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் அவளை என்ன ஏதுன்னு பார்த்து கவனிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் முதல்ல சொன்னது அந்த வீடு தான். என் அண்ணன் வீட்டுக்கு தானே முதல்ல சொல்லணும். அங்க சொல்லிட்டு அடுத்து இதோ நான் இங்க தான் வரணும். ஆமா, அதை தான் நானும் சொல்றேன். அடுத்து இங்க தான் வரீங்க. முதல்ல அங்கதானே போயிட்டு வரீங்க. என் வீடு முதல்ல உங்களுக்கு கணக்கு தெரியல. என்ன சரோஜா பேசுறேன்? முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை விட ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. பொண்ணு சமைஞ்சா அது முதல்ல தாய்மாமா வீட்டுக்கு தானே செய்தி சொல்லணும். அதான் நம்ம முறை. அதான் போய் சொல்லிட்டு இந்த அத்தை சார் வீட்டுக்கு வந்துட்டேன். என் கால் வேற எங்கேயும் போகலாமா. தாய்மாமா வீட்டுக்கு போயிட்டு உடனே அத்தை சார் வீட்டுக்கு வந்துட்டேனே. இதுக்கு ஏமா கோவப்படுறேன்? நிறுத்துங்க மதனி. சும்மா தாய்மாமா தாய்மாமா தாய்மாமான்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஏன் மதனி, எந்த தாய்மாமா வந்து உங்க வீட்டுக்காரங்க வந்து விட்டுட்டு போனாரு? வந்து எந்த தாய்மாமா உங்களை வந்து பாத்துக்கிட்டாரு? உங்க 2 பொட்ட பிள்ளையும் எந்த தாய்மாமா வந்து பாத்துக்கிட்டான்? அன்னைக்கு எங்க போனா இந்த தாய்மாமா? அடி சரோஜா, இப்ப எதுக்கு மடி அவகிட்ட போய் கோவப்பட்டு இருக்கான்? அவ முறையும் ஊர் வழக்கத்தையும் என்னடி செஞ்சுட்டு இருக்கான்? சும்மா அவகிட்ட போய் கோவத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க சும்மா இருங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எனக்கு என் மதனிக்கு உள்ள விஷயம். இதுல யாரும் தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். சொல்லுங்க மதனி, கேட்கறது உங்களுக்கு புரியல? அன்னைக்கு எங்க அண்ணன் உங்களை நடு தெருல விட்டுட்டு போயிட்டான். அப்ப வந்து யார் கை கொடுத்தது? உங்க 2 பொட்ட பிள்ளையும் யார் கை கொடுத்து தூக்கி விட்டது? யார் பாத்துக்கிட்டது? எந்த தாய் மாமா வந்தான்? எந்த தாய் மாமனும் வரல. இந்த அத்தை சார் தானே வந்தேன். இங்க பாரு சரோஜா, என் அண்ணனை என்னை பார்த்துக்க வேணாம், நீயும் என்னை பார்த்துக்க வேணாம். ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்காகவே என் வீட்டுக்காரு எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாமே எனக்கு சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவர் இப்போ எங்கேயும் போயிடல. கண் காணாத இடத்துல எங்கேயும் இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவாரு. நீ என்னை பார்த்துக்க வேணாம், என் அண்ணனை என்னை பார்த்துக்க வேணாம். எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. மனசுல தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நீ தான் வந்து பார்த்துக்கணும், அவர் தான் வந்து பார்த்துக்கணும் நாங்கள் யாரையுமே கேட்கலையே. அதுக்காக நீங்கள் எங்களை பார்த்துக்கலாம்னு நான் சொல்ல வரல. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உங்கள் அண்ணன் போன போது நாங்கள் தவிச்சு போய் நின்ன போது அண்ணி நான் இருக்கேன்னு நீ வந்து சொன்னது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதே போல தானே என் அண்ணன் பிள்ளைங்களும் வந்து
கவலைப்படாதீங்க அத்தை, நாங்க இருக்கோன்னு அவங்களும் சொன்னாங்க. அந்த குடும்பம் ஒண்ணு என்ன மொத்தமா கை கழுவி இல்லம்மா. நீங்க பாரு சரோஜா, என் அண்ணனுக்கு அன்னைக்கு என் மேல கோவம். ஆனா அந்த குடும்பத்துல மத்தவங்க யாருக்கும் என் மேல கோவம் இல்லையே. எங்க அம்மா, என் அண்ணன், பிள்ளைங்கன்னு எல்லாரும் எங்களை நல்லாதான் பாத்துக்கிறாங்க. கோபதாபங்கள் இருக்குன்றதுக்காக அவர் என் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா, என் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? இதோ இப்ப நான் கூட உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ என் மேல கோவமா இருக்க. என் மேல நீ கோவமா இருக்கேன்றதுக்காக நீ என் நாத்தனார் இல்லைன்னு ஆயிடுமா? நான் உனக்கு விஷயத்த சொல்லாமல போயிட முடியுமா? சொந்தத்துக்குள்ள கோபதாபங்கள் வர்றது சகஜமா. அதுக்காக நம்ம சொந்தமே இல்லைன்னு ஆயிட முடியாதுல்ல. அப்படி சொல்லடி கஸ்தூரி, 100ல ஒரு வார்த்தை. சொந்தனாலே குற்றம் சொல்றதுதான், குற்றம் சொல்லாம எந்த சுற்றமும் இல்லை. அதுக்காக சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அத்தை கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நானும் மதனி என்ன பேசிட்டு இருக்கோம். சும்மா சும்மா எது கூட வரீங்க? அடிய கூறு கட்ட குந்தாணி, இங்க என் கிட்ட ஏகிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். அவன் எவ்வளவு பொறுமையா அவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னமோ கோவத்தை பண்ணிட்டு குதிச்சிட்டு இருக்கா இவ. விடாமா, அவ்வளோ அண்ணியும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன? நீ வாய மூடுடா. 2 பொம்பளைங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கான். இங்க பாரடி குந்தாணி, அவ என்ன சொல்ல வந்திருக்கா? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கா. ஒழுங்கு மருத தட்டை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு நாங்க வர மதினின்னு அவளுக்கு நல்லதா 4 வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடு. அம்மா, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு இந்த மோளை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஊர் வழக்கம் இதானே சொல்றாங்க. நம்மளே ஊருக்கு தானே கட்டுப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அத்தையும் ஊருக்கு கட்டுப்பட்டு ஊர் வழக்கத்தை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதானே பண்றாங்க அவங்க. இங்க பாருங்கம்மா, கோவப்படுறதை விட்டுட்டு அத்தை விஷயத்த சொல்றாங்க, வரோன்னு சொல்லி தட்டை வாங்கி வைங்க. சும்மா கோவப்பட்டு இருக்காதீங்க. அது சரி. என்ன மதனி, என் மாமியார்ல இருந்து என் மாவன் வந்து எல்லாரும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஏதாவது பேசினா குத்தம் குறை வந்துடும், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சரோஜா. நாத்தனார்னாலே சண்டை வலிக்கணும். நீங்கிட்ட என்ன வேணாலும் சண்டை வலி. அதுக்காக என் நாத்தனார் இல்லைன்னு ஆயிடாது, நான் உன் மதனி இல்லைன்னு ஆயிடாது. நான் உன் மதனி தான், நீ என் நாத்தனார் தான். சரி சரி, அதெல்லாம் விடு. உன் மருமக உட்காந்துட்டா, அவளுக்கு சடங்கெல்லாம் செய்யணும். நாளை மறுநாள் தண்ணி ஊற்றி சடங்கு செய்யலான்னு இருக்கேன். கண்டிப்பா வந்துடணும். நீ, அண்ணன், அம்மா, இந்த வேணும்னு எல்லாரும் வந்துடணும்னு இல்லை, நீங்க தான் முன்ன நின்று இந்த சடங்கை செய்யணும். அதனால வந்துருங்க. எல்லாம் இருக்கட்டும் மதனி, நீங்க சொல்றதெல்லாம் காதுக்கு தேன் வந்து பஞ்சமா தான் இருக்கேன். இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, முன்ன நின்று சடங்கு பண்ணணும்னு. சடங்கெல்லாம் நாங்க தானே பண்ணணும். குடிசை கட்டுறதுல இருந்து பொண்ணுக்கு மாலை போட்டு புடவை கொடுக்குற வரைக்கும் எல்லாம் என் புள்ள தானே பண்ணணும். இவன் என்ன மாதிரி பேசுறா? ஏன் அப்படி? தாய் மாமா அங்க குத்துக்கள் கணக்கா இருக்கான், அவன் தானே அப்படி பண்ணணும். அப்படியே அவன் இல்லைனாலும் அவன் பெத்து போட்டு 3 பிள்ளைங்க இருக்கானுங்கடி, அவனுங்க தாண்டி பண்ணணும். இது என்னடி ஊர் வழக்கம்? உன் பிள்ளை எப்படி பண்ணுவான்? அத்தை நீங்க வாய மூடுங்கன்னு சொல்லிட்டேன். மதனி, இந்த அத்தை சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அந்த குடும்பம் தான் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வேலும் ருத்ரனும் தான் பார்வதிக்கு குடிசை கட்டுறதுலேருந்து புடவை கொடுக்கறதுலேருந்து மாலை மாத்துறதுலேருந்து எல்லாமே வேலும் ருத்ரன் தான் பண்ணணும். இது உங்க மனசுல வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கணும். சரோஜா, பெரிய மருமக வெளிநாட்டுல இருந்து வரேன்னு சொல்லிட்டாரம்மா. இங்க பாருங்க மதனி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன 3ஆம் தண்ணி ஊத்துன்னு சொல்றீங்க? 3ஆம் தண்ணி ஊற்றக்கூடாது. என் பிள்ளை என்னைக்கு இங்கே வரானோ அன்னைக்கு தான் தண்ணி ஊற்றி சடங்கு சுற்றணும். நான் ருத்ரன் கிட்ட கேட்குறேன், அவன் என்னைக்கு வரேன்னு சொல்றானோ அன்னைக்கு நம்ம சடங்கு வச்சுப்போம். அம்மா, அண்ணன் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா வரமாட்டாமா, அவனுக்கு லீவு கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அத்தை சொல்றபடி 3ஆம் நாள் பண்ணட்டும். எல்லாமே இந்த சடங்குக்காக கண்டிப்பா அண்ணனால அங்கிருந்து வர முடியாது. வேலு, நம்ம என்ன ருத்ரன் கிட்ட கேட்கல, நீ கொஞ்சம் அமைதியாரு. நம்ம ருத்ரன் கிட்ட கேட்போம், கேட்டுட்டு எதுவும் அதெல்லாம் முடிவு எடுப்போம். இங்க பாருங்க மதனி, நான் சொன்னதான் ருத்ரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சடங்கு சுத்தணும்னு சொல்லிட்டேன். சரோஜா, உனக்கே தெரியும்ல, சடங்கான பொண்ணை அப்படியே வச்சிருக்க கூடாது. நான் எப்படி பார்த்தா நான் இன்னைக்கு தான் தண்ணி ஊற்றி இருக்கணும். சரி, நம்ம உறவுக்காரங்களும் இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ராத்திரிக்குள்ள என்னால சொல்ல முடியாதுல்ல. மொத்த பொம்பளையாச்சா நானு, அதனால தான் 3ஆம் நாள் ஊற்றலாமேன்னு வச்சிருக்கேன். நீ என்ன 3ஆம் நாள் ஊற்றக்கூடாதுன்ற? சரி, அப்படின்னாலும் ஒரு 2 நாள் தள்ளி வைக்கலாம், 5ஆம் நாள் கூட ஊற்றலாம். ஆனால் அதுக்குள்ள ருத்ரன் வந்துருவாரா? வந்துட்டாருன்னா நீ சொல்றபடி நம்ம செய்யலாம். நான் வேற என் அண்ணன் வீட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஊருக்கெல்லாம் சொல்லலை நான். நீ அதுக்குள்ள ருத்ரன் வந்துருவாங்கன்னு சொன்னா நான் இதை 5ஆம் நாளுக்கு கூட மாத்திக்கிறேன். ஆனா ருத்ரன் கண்டிப்பா வந்துருவாரா? அத்தை, என்னையா வேணும்? அத்தை, அதெல்லாம் அண்ணனால வர முடியாது. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ அதையே பண்ணுங்க. 3ஆம் நாள் தானே சடங்கு சுத்தணும், அதையே பண்ணுங்க. அண்ணனால கண்டிப்பா வர முடியாது. நீங்க எத்தனை நாளுக்கு தள்ளி வச்சாலும் சரி, அண்ணனால இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. அவருக்கு லீவும் கிடைக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். வேலு, நம்ம ருத்ரன் கிட்ட கேட்காம நீயே முடிவு பண்ணா எப்படி? கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு நீங்க பேசுறதுல பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசிக்கிறேன். அத்தை, நீங்க போய் சடங்குக்கான ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க வந்து சொன்னதுல வேணா ஊர் வழக்கம் இருக்கலாம், ஆனா சடங்கு சுத்துறதுல எந்த வழக்கத்தையும் சொல்லிடாதீங்க. நான் தான் பார்வதிக்கு எல்லாமே பண்ணுவேன், இத மனசுல வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? என்னையா பேசுற நீயும்? சூப்பர், கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, அதை சொல்ல வேண்டியது சொல்லிட்டேனே. தட்டை கொடுங்க. அம்மா, அந்த தட்டை வாங்குங்க. நீங்க கவலைப்படாம போங்க அத்தை.
சடங்கு வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்லையா வேணும், அது வந்து அத்தை, நான் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சாச்சு. நீங்களும் விஷயத்த சொல்லிட்டீங்க, சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்களே. இங்க இருந்து நீங்க சந்தோஷமா போகணும், சங்கடத்தோட போகாதீங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அம்மா, அத்தைக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அத்தை, போய் சாப்பிடுங்க. இல்லையா வேணும், இருக்கட்டும். எனக்கு இன்னும் நிறைய வீடுகளுக்கு சொல்ல போகணும். இந்த ஒரு ராத்திரி தான் இருக்கு. நான் போய் எல்லாருக்கும் சொல்லணும். நான் கிளம்புறேங்க. சரோஜா, எல்லாரும் வந்துடுங்க, சரியா? அண்ணா வந்துடுங்கண்ணா. எதுவும் கோவத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க, வந்துடுங்க. இந்த சரோஜா, நான் கிளம்புறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும். முடியலன்னு மட்டும் நின்றாதீங்க. உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்கள் பேத்திக்கு வேணும். வந்துடுங்க. அதெல்லாம் நான் வந்துடுவேன் டி. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. உன்னை நினைச்சா எனக்கு தாண்டி பக்கம்னு இருக்கு.